வணக்கம். ஒரு பரிசு அதோட உண்மையான மதிப்பு எதுல இருக்கு? அதோட விலையிலையா இல்ல அத குடுக்கறவங்க மனசுலயா? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பரிசோட உண்மையான மதிப்புங்கிறது அதோட பிரைஸ் டேக்ல இருக்கா, இல்ல அத நமக்கு தர்றவங்களோட அன்புல இருக்கா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழு கதையோட இதயமே. கதை ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்துல ஆரம்பிக்குது. அங்க ரெண்டு பரிசு வருது. ஆனா அந்த ரெண்டு பரிசும் ரொம்ப வித்தியாசமானது. அந்த கொண்டாட்டம் கடைசில எது நிஜமாவே முக்கியம்னு ஒரு பெரிய பாடத்தையே நமக்கு சொல்லி கொடுக்க போகுது. ஆனா இங்க விஷயம் அந்த பரிச பத்தி மட்டும் இல்லைங்க. அதை கொண்டு வந்த நண்பர்களை பத்தி, அதுக்கும் மேல அவங்களோட நோக்கங்களை பத்தி. ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேருமே முற்றிலும் வேற வேற நோக்கத்தோட அந்த இடத்துக்கு வராங்க. முதல்ல வர்றது ஒரு பகட்டுக்கான பரிசு. அதாவது மத்தவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், தன்னோட ஸ்டேட்டஸை காட்டணுங்கிற ஒரே நோக்கத்தோட கொடுக்கப்பட்ட பரிசு அது. அந்த பரிசை கொடுத்த நண்பர் என்ன சொன்னாருன்னு அப்படியே கேளுங்களேன். இந்த மாதிரி கிஃப்ட்லாம் நீ லைஃப்லயே பார்த்திருக்க மாட்டேன். ரொம்ப காஸ்ட்லியா ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு அன்பு தெரியுதா இல்ல அகம்பாவம் தெரியுதா? அவரோட நோக்கம் என்னன்னு பட்டவர்த்தனமா தெரியுது. சுருக்கமா சொல்லணும்னா அந்த நண்பரோட நோக்கம் அந்த கெத்து தான். தன்னோட பணபலத்தை காட்டி மத்தவங்க முன்னாடி பெருமையா நிக்கணுங்கிற எண்ணம். இங்க பரிசுங்கிறது அந்த எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். சரி, இப்ப ரெண்டாவது பரிசுக்கு வருவோம். இது அன்பின் பரிசு. பரிசுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். எந்த ஒரு ஆடம்பரமோ பகட்டோ இல்லாம ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. இந்த பரிசை கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தம்பி, உங்களுக்கு பர்த்டேல சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், ஆனா விலை ரொம்ப கம்மி. இங்க பணத்தை பத்தி பெருமை இல்ல, ரொம்ப பணிவு தான் தெரியுது. அந்த முதல் பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். ஆனா பிறந்தநாள் கொண்டாடுறவரோட ரியாக்ஷன், அடடா, சும்மா சொல்லக்கூடாது. அவரு அந்த பரிசோட விலைய பத்தியெல்லாம் ஒரு துளி கூட யோசிக்கல. பதிலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்லி அதை தன்னோட அப்பா அம்மா முன்னாடி தான் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. பாருங்க, அந்த சந்தோஷமான தருணத்தை அவங்க கூட பகிர்ந்துக்க நினைக்கிறார். இங்கதான் கதையோட திருப்பு முனையே இருக்கு. ஏன் அந்த விலை குறைமான பரிசுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு அந்த பிறந்தநாள் கொண்டாடுற நபர் விளக்கும்போதுதான் ஒரு ஆழமான உண்மை நமக்கு புரிய வருது. வாங்க இந்த ரெண்டு பரிசுகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் அந்த காஸ்ட்லியான கிஃப்ட், அது கெத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதோட முழு கவனமும் பணமதிப்பு மேல தான் இருந்துச்சு. சொல்லப்போனா அது ஒரு ஈகோவோட வெளிப்பாடு. இன்னொரு பக்கம் அந்த சிம்பிளான கிஃப்ட், அது அன்புக்காக கொடுக்கப்பட்டது, அக்கறைய வெளிப்படுத்த கொடுக்கப்பட்டது. அது ஒரு தூய்மையான பாசத்தோட வெளிப்பாடு. ரெண்டுமே பரிசு தான், ஆனா அர்த்தம் தான் வேற வேற. கடைசியில அந்த முக்கியமான புள்ளி இதுதாங்க. அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நல்லா கேளுங்க. நீங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்ல நீங்க எனக்காக பார்த்து பார்த்து வாங்கின அன்பு அதுல கலந்திருக்கேனே, அதுதான் எனக்கு வேணும். இந்த ஒரு வரி இந்த கதையோட முழு சாரத்தையும் நமக்கு அப்படியே புரிய வைக்குது. இதுதான் உண்மையான மதிப்பு. அப்போ இந்த சின்ன கதை பணம் மற்றும் பாசம் பத்தி நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையே சொல்லிக் கொடுக்குது. நாம யாருங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்குது. பொதுவா நம்ம சமூகத்துல ஒரு கருத்து இருக்கு இல்லையா? பணம் இருந்தாதான் 4 பேரு நம்மள மதிப்பாங்க, பணம் இருந்தாதான் நமக்குன்னு ஒரு கூட்டம் வரும்னு சொல்லுவாங்க. அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த கதை நமக்கு சொல்ற ஞானம் இதுதான். ஒன்னு, பணத்தை பார்த்து வர்ற கூட்டம் பணத்துக்காகத்தான் வருமே தவிர நமக்காக இல்ல. 2, உண்மையான உறவுகள் உண்மையான பாசத்தால கட்டப்படுதே தவிர பொருளோட மதிப்பால கட்டப்படுறது இல்ல. கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்க பர்ஸ்ல என்ன இருக்குங்கிறத விட உங்க இதயத்துல என்ன இருக்குங்கிறது தான் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும். அதனால கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில, உங்க உறவுகள்ல நீங்க உண்மையிலேயே எதை மதிக்கிறீங்க? பணத்தையா இல்ல பாசத்தையா? யோசிச்சு பாருங்க.